அனைவருக்கும் வணக்கம். இன்று விளாச்சேரி ராமர் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருகில் உள்ளது விளாச்சேரி என்னும் ஊர். இந்த ஊர் மண் சிலைகளுக்கு புவிசார் குறியீடு பெற்ற புகழ்வாய்ந்த ஊர் மட்டும் அல்ல, கோவிலுக்கும் புகழ் பெற்றது. இங்குதான் புகழ்பெற்ற பட்டாபிராமர் கோவிலும் உள்ளது. விளாச்சேரியில் உள்ள ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் கோவில் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள 700 ஆண்டு பழமையான ஒரு முக்கிய கோவிலாகும். இங்குள்ள ராமர் சீதா மற்றும் லக்ஷ்மணருடன் பட்டாபிஷேக கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இந்த இடம் வேதங்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களுக்கு பெயர் பெற்றது. விளாச்சேரி விளாமரங்கள் நிறைந்த பகுதி. பழமரங்களுக்கு பெயர் பெற்ற இடமாதலால் இந்த பகுதி விளாச்சேரி என்று அழைக்கப்பட்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெறும் பூஜைக்காக விளாச்சேரியில் இருந்து பழங்கள் மற்றும் நெல் எடுக்கப்பட்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. ராமாயண காவியத்தில் ராமபிரான் மனைவி சீதையை கடத்திய ராவணனுக்கும் ராமனுக்கும் இலங்கையில் போர் நடைபெற்றது. அந்த போரில் ராவணனை கொன்று சீதையை சிறையிலிருந்து மீட்ட ஸ்ரீராமர் தனுஷ்கோடி வழியாக அயோத்திக்கு திரும்பினார். அவரது முடிசூட்டு விழா அயோத்தியில் கொண்டாடப்பட்டது. அப்போது அதை அனைவரும் பார்த்திருக்க முடியாது. விளாச்சேரியில் உள்ள பட்டாபிராமர் கோவிலில் ஒருவர் காணக்கூடிய தரிசனம் அதுதான். இந்த கோவிலில் ஸ்ரீராமர் தனது வலது பக்கத்தில் அன்னை சீதையுடனும் இடது பக்கத்தில் லக்ஷ்மணனுடனும் அருள்பாலிக்கிறார். கருடனும் ஆஞ்சநேயரும் துவாரபாலகர்களாக காட்சியளிக்கின்றனர். அயோத்தியில் முடிசூட்டு விழாவின் போது ராமர் இவ்வாறுதான் அருள்பாலித்தார் என்கிறார்கள். இவர்கள் இருவரையும் ஒரே சன்னதியில் இங்கே வழிபடுவது உன்னதமானது. கோவிலில் அமர்ந்த நிலையில் ராமரை வழிபடுவதும் பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். பக்தர்கள் இங்கு வந்து ராமருக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரங்கள் சாத்தியும் வழிபட்டு செல்கின்றனர். காசி மாநகரில் கங்கை நதி வடக்கில் இருந்து தெற்கே செல்வதால் புண்ணிய நதி ஆகிறது. அதுபோல விளாச்சேரியிலும் வைகை நதி வடக்கிலிருந்து தெற்கே செல்வதால் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இங்கு குளித்து பட்டாபிஷேக ராமரை தரிசித்தால் பல மடங்கு பலன் கிடைக்கும் என்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.